Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல குழிப்பணியாரம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுவும் இட்லி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1.5 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டு வந்ததும் நான் அதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இதே போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அது கூடவே நான் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தெல்லாம் நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல இட்லி மாவில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம குழிப்பணியாரமாக நம்ம செய்து எடுக்க போகிறோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குழிப்பணியாரக்கல் தாங்க வச்சுருக்கேன். குழிப்பணியாரக்கல் நல்லா சூடாகட்டும். அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கால் குழி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மிதமான சூட்டில் நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெயெலாம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மாவை நம்ம இதே போல் நம்ம எல்லா குழியிலையுமே விட்டுக்கலாம். இப்போது நம்ம மாவு விடும் பொழுது நம்ம 3/4 மட்டும் விட்டாலே போதுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா குழிகளுமே மாவு விட்டுட்டோம் இல்லையா, இதனால் வெந்து வரட்டும். இப்போது நல்லா கீழெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது கீழ்ப்பகுதி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கங்க. இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா அந்த பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுட்டோம் இல்லையா, நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் மேலே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா குழிப்பணியாரங்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அது இட்லி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.